அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு கேஜெட்ஸ் அட் மொபைல்ஸ். நம்ம சேனலில் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஐஃபோன் 13 5G ஃபோன் பாக்ஸ் ஃபுல் கிட்டோட இருக்குது. இதோட ரேட் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 19,800 ருபீஸ் கொடுக்குறோம். இது என்ன இருக்குன்னா பார்த்தீங்கன்னா பாக்ஸ் இருக்குது, டிவைஸ் இருக்குது, அதோட யூஎஸ்பி இருக்குது. நான் காமிச்சேன், அது ரெண்டு விஷயம் காமிச்சேன். பில்லும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக மோர் தென் 1 இயர் இருக்கும். ஆனால் பில்லு உங்களுக்கு சப்போர்ட்டிங்காக காட்டுறாங்க. ஐஃபோன் 13 128GB இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸ்சேஞ்செலாம் போய் உங்களுக்கு வந்து 66,900 66,900 வாங்கியிருக்காங்க 2022. ஆனால் பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் கண்டிஷனில் தான் இருக்குது. ஃபியூச்சர் மொபைல்ஸ் ஒரு இதில் வாங்கியிருக்காங்க. பாக்ஸ் இருக்குது, டிவைஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட யூஎஸ்பி, ஒரிஜினல் யூஎஸ்பி, எஜெக்டர் எல்லாமே இருக்குது, உள்ளே இருக்குது. இதோட டிவைஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது டிவைஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது ஒரு 128GB ஸ்டோரேஜ். அப்புறம் பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா 78 இருக்கும். அது காமிச்சிருப்பாங்க. பேட்டரி வந்து 78 இருக்குது. ஒரிஜினல் பேட்டரி தான், காம்போலாம் இது பேட்டரி தான் சேஞ்ச் பண்ணல. என்ன விஷயம்னா இதுக்கு முன்னாடி ஒரு 3-4 டேஸ்க்கு முன்னாடியே வந்துச்சு, நம்ம கிட்ட வந்துச்சு. ஆனால் வரும்போது என்ன பார்த்தீங்கன்னா இந்த கேமராவில் லைட்டாக டஸ்ட் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண சொல்லியிருந்தேன். நம்ம ஸ்டாஃப்ட்ட தான் சொல்லியிருந்தேன். அவர் தெரியாமல் எடுக்கும்போது என்னாச்சுன்னா டிஸ்பிளேல லைன் வந்துருச்சு. அதனால சோதட்டு உங்களுக்கு வந்து வேறு டிஸ்பிளே தான் மாற்றிருக்கோம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஈக்குவலண்ட்டாக தான் இருக்கும். அதாவது ஒரு வேறு டிஸ்பிளே தான். அது ஒரு எல்இடி டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க. நல்லா ஒரிஜினல் மாதிரியே தான் இருக்கும். ஒரிஜினல் கிடையாது, இது காம்போ சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்னோன் பாட்டில் காட்டுறோம். காம்போ சேஞ்சுன்னு காட்டும். ஆனால் 128GB ஸ்டோரேஜ், 5G டிவைஸ், ஒரு ஐஃபோன் நல்ல க்ளீன் கண்டிஷன் இருக்குது. சொல்லப்போனால் ஒரு பவுச் மார்க்ஸ் கூட இல்லை, நல்ல க்ளீனாக இருக்குது. ஃப்ரேமில் மட்டும் லைட்டாக பவுச் மார்க்ஸ் இருக்குது. இது மற்றபடி எல்லாமே நல்லா சூப்பராக ஒர்க்கிங் தான். அது பீஸ் நல்ல க்ளீன் கண்டிஷன் இருக்குது. இதோட ரேட் சொன்ன மாதிரி ரொம்ப லீஸ்ட்டாக கொடுக்குறோம். ஆக்சுவலாக வந்து நம்ம வாங்கின ரேட்டுக்கு இதோட ரேட்டு கம்மி தான் கொடுக்குறோம். இப்போ நம்ம சொல்லப்போனால் லாஸ் தான். இது இருந்தாலும் சரி, நம்ம காப்பி டிஸ்பிளேலாம் போட்டிங்கன்னா நாங்களே ரேட்டு கம்மி பண்ணி கொடுத்துருவோம். இதோட ரேட் சொன்ன மாதிரி இது வந்து 66,000 ருபீஸ்க்குலாம் வாங்கியிருக்காங்க. இதோட நம்மளோட ரேட் பார்த்தீங்கன்னா 19,800 கொடுக்குறோம். 19,800 ருபீஸ். ஆனால் டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரிஜினல் மாதிரி தான் இருக்கு. ஆனால் ஒரிஜினல் கிடையாது, ஓரளவுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. சிமிலர் டு ஒரிஜினல் சொல்லலாம். அந்த கண்டிஷனில் ரேட் டிஸ்பிளே ரேட்டை ஃபுல்லாகவே மைனஸ் பண்ணிட்டோம். நம்மளே ஒரு டிஸ்பிளே போட்டு கொடுத்துருக்கோம். தேவைப்படும் கால் பண்ணுங்கள். ரொம்ப லீஸ்ட் ப்ரைஸ். ஐஃபோன்லாம் இந்த ஐஃபோன் 13 இந்த ரேட்டு கிடைக்காது. ப்ராசஸர் ஸ்பெக்கு, அந்த ஸ்பீடு, அதோட கேமரா கிளாரிட்டி எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் உங்களுக்கு டிஸ்பிளே மட்டும் காம்போ மாற்றிருக்கு. அந்த டிஸ்பிளே முன்னாடி உள்ள ஃப்ரண்ட் உள்ள கேமரா மட்டும் லைட்டாக டஸ்ட் இருந்துச்சு, அதை க்ளீன் பண்ண போதும் ஆச்சு. சொன்ன மாதிரி 19,800 ருபீஸ் கொடுக்குறோம். தேவைப்படும் கால் பண்ணுங்கள். இந்த மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.